ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒரு விஷயம், சொன்ன ஒரு வார்த்தை, விட்ட ஒரு வாய்ப்பு, இன்னும் உங்களை உள்ளுக்குள்ளே கொறிக்கிறதா? அதை திரும்ப மாற்ற முடியுமா? முடியாது. நீங்கள் கோபத்தில் யாரிடமாவது கொடுமையாக பேசியிருக்கிறீர்களா? ஒரு வாய்ப்பு வந்தது, நாளை பார்க்கலாம் என்று விட்டீர்களா? நம்பிய ஒருவர் காட்டிக் கொடுத்தார்களா? அன்பானவர் இருக்கும்போது நேரம் கொடுக்காமல் அவர்கள் போனதும் வருந்தியிருக்கிறீர்களா? இந்த வழி உங்களுக்கு தெரிந்ததாக இருந்தால் இந்த வீடியோவை இப்போது நிறுத்தாதீர்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கின்றன. பணத்தால் திரும்ப வாங்க முடியாது. அதிகாரத்தால் திரும்ப கொண்டு வர முடியாது. கண்ணீரால் கூட திரும்ப பெற முடியாது. அவை என்ன? எரியப்பட்ட கல், சொல்லப்பட்ட வார்த்தை, தவறவிட்ட சந்தர்ப்பம், கடந்து போன காலம், உடைந்த நம்பிக்கை. இந்த ஐந்தும் மீட்க முடியாதவை. ஆனால் இதை யார் முன்பே புரிந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தியதில்லை. இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது வெறும் தத்துவமில்லை. இது உங்கள் வாழ்க்கையை இப்போதே மாற்றும் உண்மை. இந்த 5 விஷயங்களையும் புரிந்து கொண்டால் நீங்கள் இனி எந்த முடிவும் எடுக்கும்போது தவறு செய்ய மாட்டீர்கள். நீங்கள் இனி எந்த வார்த்தையும் சொல்லும்போது வருந்த மாட்டீர்கள். நீங்கள் இனி எந்த வாய்ப்பும் வரும்போது தவறவிட மாட்டீர்கள். இது உங்கள் மனசை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தொடர்ந்து பாருங்கள். இந்த உண்மைகளை உலகின் மிகப்பெரிய மனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வரலாற்றில் வென்றவர்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிந்து கொண்டார்கள். சில விஷயங்கள் திரும்பாது. எனவே முதல் முறையே சரியாக வாழு. அது அவர்களை வேறுபட்டவர்களாக்கியது. இன்று அந்த ஞானம் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு கல் வீசப்படுகிறது. ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு ரயில் போய்விடுகிறது. ஒரு கடிகாரம் நகர்கிறது. ஒரு கண்ணாடி உடைகிறது. இவை எல்லாம் திரும்பாது. ஆனால் இப்போது உங்கள் கையில் இன்னும் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது? இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்கள் வேறொரு மனிதனாக இருப்பீர்கள். வாருங்கள், தொடங்கலாம். கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் ஒரு கல் இருக்கிறது. நீங்கள் அதை வலிமையாக வீசுகிறீர்கள். அது காற்றை கிழித்துக் கொண்டு போகிறது. தூரத்தில் விழுகிறது. இப்போது சொல்லுங்கள், அந்த கல்லை திரும்ப உங்கள் கைக்கு வரவழைக்க முடியுமா? முடியாது. அது உங்கள் கையை விட்டு போன தருணத்திலேயே அது உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டது. இந்த உலகில் நம்முடைய செயல்களும் சரியாக இப்படித்தான். ஒரு செயலை நாம் செய்துவிட்டால் அந்த செயலை திரும்ப எடுக்க முடியாது. யாரையாவது காயப்படுத்தியிருக்கிறீர்களா? யாரையாவது அவமானப்படுத்தியிருக்கிறீர்களா? யாரையாவது ஏமாற்றியிருக்கிறீர்களா? அந்த செயல் நடந்தாயிற்று. அதை மாற்ற முடியாது. ஆனால் இதனை உணர்ந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் அடுத்த கல்லை எடுப்பதற்கு முன் யோசிப்பான். ஒவ்வொரு முறையும் யோசிப்பான். இந்த செயல் திரும்ப அழைக்க முடியாதது. இதை நான் சரியாக செய்கிறேனா? உலகின் மிகப்பெரிய வீரர்கள், தலைவர்கள், தத்துவ ஞானிகள் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறார்கள். ஆக்ட் பட் ஆக்ட் வித் அவேர்னஸ். செய், ஆனால் விழிப்புணர்வோடு செய். ஒவ்வொரு முடிவும் ஒரு கல். நீங்கள் வீசுவதற்கு முன் அதன் எடையை உணருங்கள். அதன் திசையை நிர்ணயியுங்கள். அதன் விளைவை யோசியுங்கள். ஏனென்றால் அந்த கல் உங்கள் கையை விட்டு சென்றதும் அது உங்கள் வரலாறாகிவிடும், உங்கள் அடையாளமாகிவிடும். கவனமாக வீசுங்கள், அல்லது வீசாதீர்கள். நண்பர்களே, வார்த்தைகள் ஆயுதங்கள். ஆனால் எந்த ஆயுதமும் இவ்வளவு வேகமாக காயப்படுத்துவதில்லை. எந்த ஆயுதமும் இவ்வளவு ஆழமாக வலிக்க செய்வதில்லை. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அது வெளியே வந்தவுடன் திரும்ப உள்ளே போகாது. நீ ஒரு தோல்வியாளன் என்று கோபத்தில் சொல்கிறீர்கள். அடுத்த நிமிடம் மனம் மாறுகிறது. அப்படி சொல்லியிருக்கக் கூடாது என்று வருந்துகிறீர்கள். ஆனால் அந்த வார்த்தை, அது அவர் மனசில் பதிந்துவிட்டது. அது ஒரு வடுவாக மாறியிருக்கிறது. மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அந்த வார்த்தை ஏற்படுத்திய வலியை மன்னிப்பால் முழுமையாக அளிக்க முடியாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நாக்கிற்கு எலும்பு இல்லை, ஆனால் அது எலும்பையும் முறிக்கும். வார்த்தைகள் உறவுகளை உடைக்கும். வார்த்தைகள் நம்பிக்கைகளை அழிக்கும். வார்த்தைகள் ஒரு மனிதனின் ஆன்மாவை சிதைக்கும். ஒரு குழந்தையிடம் நீ எதுவும் செய்ய மாட்டாய் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவன் மனசில் வேர்விடும், வளரும், அவனையே அழிக்கும். ஒரு மனைவியிடம், கணவனிடம், நண்பனிடம், பெற்றோரிடம் நாம் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் நாம் கட்டுப்பாட்டில் இருக்கும். சொல்வதற்கு முன்னால் மட்டுமே. சொன்ன பிறகு அது உலகுக்கு சொந்தமாகிவிடும். எனவே நண்பர்களே,
கோபத்தில் பேசாதீர்கள். ஏனென்றால் கோபம் தணியும், ஆனால் வார்த்தைகள் தணியாது. மூச்சை உள்ளே இழுங்கள். 1 நிமிடம் காத்திருங்கள், பின் பேசுங்கள். 1 நிமிடம் மௌனம் ஒரு வாழ்நாள் வலியிலிருந்து காப்பாற்றும். வார்த்தைகளை வலிமையாக பயன்படுத்துங்கள், ஆனால் கருணையோடு. 3. ஒரு சந்தர்ப்பம் தவறவிடப்பட்ட பிறகு. சந்தர்ப்பங்கள் ரயிலை போன்றவை. அவை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போகும். நீங்கள் தயாராக இருந்தால் ஏறலாம், இல்லையென்றால் அடுத்த ரயிலுக்காக காத்திருக்க வேண்டும். அது வருமா, எப்போது வரும் தெரியாது. ஒரு தொழில் வாய்ப்பு வந்தது, நாளை பார்க்கலாம் என்று தள்ளி வைத்தீர்கள். நாளை வந்தது, வாய்ப்பு போய்விட்டது. ஒரு நல்ல மனிதன் உங்கள் வாழ்க்கையில் வந்தான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் என்று நினைத்தீர்கள், அவன் போய்விட்டான். ஒரு படிப்பு, ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி. இப்போது வேண்டாம், பின்னால் பார்க்கலாம் என்று ஒதுக்கினீர்கள். அந்த பின்னால் ஒருபோதும் வரவில்லை. நண்பர்களே, வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, முயற்சியின் வழி. நீங்கள் ஏதாவது செய்யும்போது ஏற்படும் கஷ்டம், உழைப்பு, தோல்வி. 2, வருத்தத்தின் வழி. செய்திருக்கலாம் என்று மனசு சொல்லும்போது ஏற்படும் துன்பம். முயற்சியின் வழி தற்காலிகமானது, வருத்தத்தின் வழி நிரந்தரமானது. எனவே எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ஒருமுறை சொன்னார், என்னுடைய 80 வயதில் நான் என்னை பார்த்து கொண்டேன். அப்போது வருந்தாதிருக்க என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த யோசனைதான் அவரை அமேசானை ஆரம்பிக்க தூண்டியது. இப்போது நீங்கள் யோசியுங்கள். 80 வயதில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எதை வருந்தாமல் இருக்க விரும்புகிறீர்கள்? அந்த விடை உங்கள் அடுத்த அடியை தீர்மானிக்கும். சந்தர்ப்பங்கள் கதவு தட்டும்போது தாமதிக்காதீர்கள், திறங்கள். நண்பர்களே, காலம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் நேர்மையான விஷயம். அது பணக்காரனுக்கும் ஒரே அளவு, ஏழைக்கும் ஒரே அளவு, அரசனுக்கும் ஒரே அளவு, ஆண்டிக்கும் ஒரே அளவு. 24 மணி நேரம், அவ்வளவுதான், எல்லாருக்கும். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சிலர் அந்த 24 மணி நேரத்தில் வரலாற்றை மாற்றுகிறார்கள். சிலர் அந்த 24 மணி நேரத்தை வீணடிக்கிறார்கள். கடந்த 1 வருடத்தை யோசியுங்கள். அதில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? எத்தனை மணி நேரம் உங்கள் கனவுக்காக உழைத்தீர்கள்? எத்தனை மணி நேரம் வீணாக கழிந்தது? திரும்பி பார்க்கும்போது அந்த நேரம் திரும்ப வருமா? இல்லை. ஒரு மனிதன் இறுதி மூச்சை விடும் தருணத்தில் யாரும் சொல்வதில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் சோஷியல் மீடியா பார்த்திருக்கலாம். மாறாக அவர்கள் சொல்வார்கள், என் குடும்பத்தோடு கொஞ்சம் அதிக நேரம் செலவிட்டிருக்கலாம். என் கனவுக்காக கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்திருக்கலாம். என் அன்பானவர்களிடம் கொஞ்சம் அதிகமாக அன்பு காட்டியிருக்கலாம். காலம் மறைந்தது, திரும்பாது. ஆனால் இப்போது இருக்கும் நேரம் இன்னும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த வினாடி, இந்த நிமிடம், இந்த நாள். இதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையின் கதையை தீர்மானிக்கும். காலத்தை வீணடிக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது காலத்தாலானது. காலத்தை வீணடிப்பது வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம். இன்றிரவு தூங்கும்போது கேளுங்கள், இன்று நான் யாரோ ஒருவருக்கு பயனுள்ளவனாக இருந்தேனா? என் கனவுக்கு நான் 1 அடி முன்னால் போனேனா? அந்த விடை ஆம் என்று இருக்கட்டும். நண்பர்களே, இது 5வது, மிகவும் ஆழமானது. நம்பிக்கை என்பது கண்ணாடியை போன்றது. ஒருமுறை உடைந்தால் ஒட்ட வைக்கலாம், ஆனால் வரிகள் தெரியும். எத்தனை முறை பார்த்தாலும் அந்த வரிகள் மறையாது. நீங்கள் யாரையாவது முழு மனதோடு நம்பியிருக்கிறீர்களா? அவர்கள் உங்களை காட்டிக் கொடுத்திருக்கிறார்களா? அந்த வலி சொல்ல முடியாதது. அதற்கு பிறகு யாரையாவது நம்ப முயற்சிக்கிறீர்கள், ஆனால் மனசு கேட்கிறது, இவரும் அப்படித்தான் செய்வார்களா? அந்த சந்தேகம் உறவை விஷமாக்கும். அந்த சந்தேகம் நட்பை அழிக்கும். அந்த சந்தேகம் உங்களை தனிமையில் விடும். இழந்த நம்பிக்கையை மீட்டு வருவது மலையை ஏறுவதை விட கடினம். ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை 2 வகைப்படும். 1, மற்றவர்களை நம்புவது. 2, உங்களை நீங்களே நம்புவது. மற்றவர்கள் நம்பிக்கையை உடைக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களையே நம்பாவிட்டால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு முறையும் காட்டிக் கொடுக்கப்படும்போது நீங்கள் உடைந்து விட வேண்டியதில்லை. மாறாக நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள்.
யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று, எந்த அளவு நம்பலாம் என்று, எப்படி விவேகத்தோடு நம்பலாம் என்று. நம்பிக்கை இழப்பு உங்களை கல்லாக்க கூடாது, அது உங்களை ஞானமுள்ளவராக்க வேண்டும். மேலும் உலகில் ஒவ்வொரு மனிதனும் கோடான கோடி முறை தோல்வியுற்று காட்டிக் கொடுப்பட்டு தனிமையில் விடப்பட்டு மீண்டும் எழுந்திருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனை முறை நிராகரிக்கப்பட்டார்? நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையிலிருந்தார்? தாமஸ் எடிசன் எத்தனை முறை தோல்வியுற்றார்? ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை விடவில்லை, தங்களை தாங்களே நம்புவதை. நண்பர்களே, மற்றவர்கள் உங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, உலகம் உங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களை நம்புங்கள். அந்த ஒரு நம்பிக்கை எல்லாவற்றையும் மாற்றும். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த 5 விஷயங்களும் மீட்க முடியாதவை. எரியப்பட்ட கல் திரும்பாது, சொல்லப்பட்ட வார்த்தை திரும்பாது, தவறவிட்ட சந்தர்ப்பம் திரும்பாது, கடந்த காலம் திரும்பாது, உடைந்த நம்பிக்கை எளிதில் திரும்பாது. ஆனால் இந்த உண்மைகள் உங்களை வலிக்க வேண்டியதில்லை, இவை உங்களுக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்க வேண்டும். செய்வதற்கு முன் யோசியுங்கள், பேசுவதற்கு முன் நிறுத்துங்கள், சந்தர்ப்பம் வரும்போது வாங்கிக் கொள்ளுங்கள், நேரத்தை மதியுங்கள், உங்களை நீங்களே நம்புங்கள். இந்த 5ம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாரும் தடுக்க முடியாது. நினைவில் வையுங்கள், கடந்தது கடந்தது, ஆனால் இப்போது உங்கள் கையில் இருக்கிறது. நாளை உங்கள் கனவில் இருக்கிறது. இந்த வினாடியிலிருந்து ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு கல்லையும் கவனமாக வீசுங்கள், ஒவ்வொரு வார்த்தையையும் அன்போடு சொல்லுங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் 2 கைகளாலும் பற்றிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்த்தமுள்ளதாக்குங்கள். உங்களை நீங்களே விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கை ஒரே ஒரு முறை, அதை முழுமையாக வாழுங்கள். நன்றி நண்பர்.